வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம இந்தியன் ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க்குக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த புக்கை பாருங்க. இந்த புக்கானது நியூ சிலபஸ், ஓகேவா? அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 உடைய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ மொத்தம் இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 1050 கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அடுத்தது இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டட் சிலபஸை நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு உங்களுக்கு ரொம்பவே எளிய முறையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம அடுத்தடுத்து இண்டெக்ஸ், ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் ஃபார்மேட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டேஃபோடைய ஒரு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த புக்கை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ மொத்தம் 232 பேஜஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? நம்ம அந்த டாபிக் வைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு 2 டாபிக்ஸ் முடிஞ்ச பிறகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலா ஓவரால் ரிவிஷனும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியன் லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்திய அமைவிடம் இயற்கை பிரிவுகள், இந்த டாபிக் கீழே செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஈச் செட் 1 அண்ட் செட் 2ல நம்ம 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் கீழே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், ஓகேவா? ஸோ அப்படியே அவ்வளோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ அடுத்தது இந்திய ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், இந்திய ஆறுகள் மற்றும் நீர் வளங்கள், இதுலயும் நம்ம 2 செட்டை ப்ரொவைட் பண்றோம். செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். இப்போ இந்த 2 டாபிக்கும் முடிஞ்ச உடனே ஓவராலா இந்த 2 டாபிக்கை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ற போல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற போல பாக்குறோம், ஓகேவா? ஸோ அடுத்தது அதே போல 4th டாபிக் 5th டாபிக் பாருங்க. இந்திய வெதர், கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இது 4th டாபிக். இதுல செட் 1 செட் 2 50 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு செட்லயுமே கொடுத்துரும். அடுத்தது டாபிக் நம்பர் 5 இந்தியா சாயில் டைப், அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப் பேட்டர்ன்ஸ், நேச்சுரல் அண்ட் மினரல் ரிசோர்சஸ், ஓகேவா? இதுல 2 செட் கொடுக்குறோம், செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க 50 கொஸ்டின் இந்த 2 டாபிக் முடிச்ச பிறகு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க 6வது டாபிக் நம்ம இந்த 2 டாபிக்கோட பிரத்யேகமான ரிவிஷன் கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது டாபிக் 7 இந்திய டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், சோஷியல் ஜியோகிராஃபி, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஸ், லிங்குவிஸ்டிக் குரூப் அண்ட் ட்ரைப்ஸ், இது 7th டாபிக் ஆகும். அடுத்தது இந்தியா டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிரீன் எனர்ஜி, அதாவது இந்திய பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் பசுமை ஆற்றல், ஓகேவா? இங்க இந்திய போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை, இனம், மொழி, பழங்குடியினர், இந்த 2 டாபிக்கும் நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் வழக்கம் போல செட் 1 செட் 2ல 50 கொஸ்டின் இங்க செட் 1 செட் 2ல 50 கொஸ்டின். அடுத்து இந்த 2 டாபிக் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன், ஒரு திருப்புதல் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் வச்சிருக்கோம்னு பாக்குறோம், ஓகேவா? சார் தி லாஸ்ட் ரொம்பவே முக்கியமா, ஓகேவா? as well as வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி அண்ட் ஆல்சோ இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் அப்படிங்கிறப்பல பாக்குறோம். சோ அங்கேயும் நம்ம செட் 1 செட் 2 அப்படிங்கிறப்பல 50 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமா கொடுத்துருக்கோம், ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்ச உடனே ஓவராலா நம்ம சிலபஸ் டாபிக், நம்ம ஃபுல் ஜியோகிராஃபி சிலபஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த 2 ரிவிஷன் டெஸ்ட் 200 கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்பல பாக்குறோம். அட் தி சேம் டைம் இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆனது அப்டேட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறப்பல பாக்குறோம். சோ இது ஒரு ரிவிஷன், ஒவ்வொரு ரிவிஷனுமே ஈச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கிறப்பல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ மொத்தமா இங்க எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறப்பல பாக்குறோம், ஓகேவா? சோ இந்த புக் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுமே நம்ம புதிய சிலபஸ் அடிப்படையில தயாரிச்ச இந்த புக்கானது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? சோ அடுத்தது குரூப் 4 குரூப் 2 2Aல வந்து அந்த பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கு 5 மார்க், குரூப் 1ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் அப்படிங்கிறப்பல பார்ப்போம். சோ மொத்தமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த புக் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறப்பல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்ல ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி டிட்
பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் சிச்சுவேட்டட்? இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மேலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற போல கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சாம்பிள் கொஸ்டினா பார்க்குறோம். ஸோ இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படும் நாடுகளில் பொருந்தாது. அதாவது இந்தியா இஸ் சப்கான்டினென்ட் சொல்லுவாங்க. சில நாடுகளோட சேர்த்து தான் இந்தியா இஸ் சப்கான்டினென்ட். அதுல பொருந்தாத நாடு எது அப்படிங்கிற போல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங். இந்தியா இஸ் த 6th largest country in the world and the first largest country in Asia in terms of area. The land area of the India was 32.87 million square kilometer. It accounts 2.4% of world total area. கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்க்குறோம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆறுகள்ல Godavari is the longest river among the peninsular rivers in India. River Godavari is called as Virdaganga. Or the Godavari covers a drain area of 3.13 square kilometers. Consider the following statement. இதுல எது வந்து ட்ரூ எது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற போல கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது தபதி ஆற்றின் துணை ஆறு அல்ல அப்படிங்கிற போல கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்பவே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த புக்கை வந்து எப்படி ஷாப் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அமேசான் பிளிப்கார்ட்ல நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே போல தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கூகுள்லயோ அல்லது குரோம்லயோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டாஃப் புக்ஸ் அப்படிங்கிற போலையும் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற போலையும் நீங்க என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணலாம். அப்படி நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுடைய அந்த பாப்பப் பேஜ்ல வந்து என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமோ பப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மெயின் மெனுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஷாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஷாப்பை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க. இந்த ஷாப் நீங்க டச் பண்ண உடனே நம்ம அகாடமியோடைய வெல் வெர்ஸ்டு புக்ஸ் எல்லாமே வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, ஓகே. நம்மளுடைய இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட் நம்ம புக்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அகாடமியில நம்மளால வந்து கொண்டு வரப்பட்ட புக்கு தான். நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ்க்கான புக்ஸுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க அவைலபிளா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? அறிவியல் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல். ஸோ இங்க எல்லா கொஸ்டின் பேங்க்ஸுமே வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க்கும் இங்கே தான் இருக்காங்க, பைலிங்குவல் புக். ஸோ அதை நம்ம கிளிக் பண்றோம். ஸோ அடுத்தது வழக்கம் போல பை நவ். சரி, ஓகேங்க. நீங்க பை நோ கொடுத்த உடனே வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணக்கூடிய பட்சத்தில் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸ்டேட் அடுத்து ஷிப்பிங் மெத்தட் இது எல்லாமே கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற போல கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நம்மளுடைய இந்தியன் ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க் உங்கள் வீட்டை தேடி வரும். நன்றி, வணக்கம்.